சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிக்கின்ற நிலையில் இறுதியாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசி வருகிறார். அப்போது தமிழக அரசின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை கூறி அவர் பேசி வருகிறார். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை என அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றும், ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறையாக இருந்த காவல்துறை இன்று பின்னோக்கி இந்த ஆட்சியில் சென்று விட்டார்கள் என்றும் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாகவும், தொடர்ச்சியாக பல இடங்களில் கொலை கொள்ளை பகலிலே பல இடங்களில் கொலை நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தற்போது தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்றும், தங்களுடைய அதிமுக ஆட்சியின் போது சிறப்பாக கையாண்ட காவல்துறை தற்போது முடக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளில் அனைத்து விதமான போதைப் பொருட்களுக்கும் கடும் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது என்றும், பெண்களுக்கு எதிரான இந்த குற்ற செயலில் கொலை கொள்ளை என்பன தமிழகம் முழுக்க அதிக அளவில் நடைபெற்று வருகிறதும், நீதிமன்ற வளாகத்திலே படுகொலை போன்ற பல்வேறு குற்றச்செயல்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் நடந்து வருவது வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால், தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா தடுப்பு காவல்ல வைக்கப்பட்ட ரவுடிகள் 1929 பேர் என்றால், திமுக ஆட்சியில கடந்த ஆண்டில் அதிகபட்சமா 3645 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஏ மற்றும் A+ ரவுடிகள் எண்ணிக்கை 50 விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்கள் 15. அதுல சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனா அதிமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு, ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம ஏற்படுத்தி இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள்ல 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க. சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியும் சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை என நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குற்ற வழக்க சிறப்பா நடத்துறதுக்கான அடையாளம் அதுல எவ்வளவு விரைவா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது. அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சா மட்டும் போதாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதும் முக்கியம். எனவே நான் குறிப்பிட விரும்புவது, அந்த வகையில பார்த்தா எந்த வழக்கா இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பொதுவாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். இது குறித்தான விவரங்களை தொடரலாம். வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை என அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். காவல்துறை மானிய கோரிக்கையின் போது
எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பிறகு இறுதியாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். அந்த வகையில் பேசும்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதிமுக ஆட்சியின் போது ஸ்காட்லாந்துக்கு இணையாக இருந்த தமிழ்நாடு காவல்துறை தற்போது பலவீனமாக போய்விட்டதாகவும் தொடர்ச்சியாக கூறி வந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் பல நடவடிக்கைகளை எடுத்து முன்கூட்டியே பல்வேறு பிரச்சனைகளை அவர் தீர்த்திருக்கலாம். ஆனாலும் கூட நாள்தோறும் கொள்ளை நடக்க ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், நீதிமன்ற வாசலிலே பட்டப்பகுதியே கொலை நடக்கிறது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் அவர்கள், அதிமுக ஆட்சியில் நடந்ததை விட தற்போது விகிதாச்சாரம் என்பது, குற்றங்களின் விகிதாச்சாரம் என்பது குறைவாக இருக்கிறது என்றும் பல்வேறு விஷயங்களை அடிப்படையாக வைத்து சுட்டிக்காட்டி பேசினார். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்றும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தையும், அதே போல சாத்தான்குளத்தில் இவர் இறந்து போன அந்த சம்பவத்தையும் மேற்கோள் காட்டி முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். மேலும் தமிழ்நாட்டில் தற்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக மக்கள் வாழ்க என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார். மேலும் அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி குறித்து பேச அதிமுகவிற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி வருகிறார். நான் பேசி முடித்தவன் பதில் சொல்லால் நன்றாக இருக்கும் என இவர்கள் முந்திக் கொண்டு சொல்கிறார்கள் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வது என்பது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறையில் பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த காவல்துறை மானியம் குறிக்கும் போது தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய அளவில் தங்களுடைய ஆட்சியில், அதிமுகவுடைய ஆட்சியில் மிகப்பெரிய இடத்தில் முக்கியமாக முழு சுதந்திரத்தோடு பணியாற்றியதாகவும், தற்போது இந்த ஆட்சியில் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அதற்கு பதில் கூறிய முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தையும் சுட்டிக்காட்டியும், அதே போல தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டியும், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அதிமுக இதுவாறு குற்றச்சாட்டு சொல்வது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை என்றும், தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுவதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுக்க குற்ற சம்பவங்கள் தற்போது குறைந்திருக்கிறது என்றும், மேலும் உடனுக்குடனேயான கைது நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இங்கேதும் ஒரு சிறிய குற்றம் நடந்தாலும் கூட உடனுக்குடியான கைது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என்றும், மேலும் அதிமுக ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட அனைத்து ரவுடிகளுமே கைது செய்யப்பட்டு பல்வேறு பேருக்கு குண்டாஸ் வழக்குகள் போடப்பட்டிருக்கணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 14,124 பேருக்கு மேலே குண்டாஸ் வழக்கு போடப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1.11 என குற்றங்களுடைய சம்பவமானது குறைந்திருக்கிறது என்றும், தமிழ்நாடு அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தும், அதே போல முன்கூட்டியே ரவுடிகளை கைது செய்யும் வகையிலும், எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தற்போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் நெல்லையில் நடைபெற்ற சம்பவத்தின் குறித்தும் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதும் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் காவல்துறைக்கு முழு அதிகாரமும் முழு சுதந்திரமும் இருப்பதாகவும், அவர்கள் சிறப்பாக செயல்படுவதாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.